ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கு கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பாக இயற்கை இடர்பாடுகளால் மூழ்கிய விசைப்படகுகளுக்கு சுழல் நிதியம் நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு புதிதாக கட்டப்பட்ட 115 கோடி ரூபாய் மதிப்பிலான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 12,653 பயனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை சார்பில் இயற்கை இடர்பாடுகளால் மூழ்கிய விசைப்படகிற்கு சுழல் நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சத்திற்கான ஆணையை சீர்காழி தாலுகா பூம்புகாரைச் சேர்ந்த மீனவர் ரமேஷ் என்ற பயனாளிக்கு முதலமைச்சர் வழங்கிய போது அவர் அதனை முதலமைச்சரிடமே திருப்பி வழங்கினார். அப்போது முதலமைச்சர் அதனை வாங்காததால் நிவாரண நிதிக்கான ஆணையை மீனவர் ரமேஷ் முதலமைச்சரின் அருகில் நின்று கொண்டிருந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் கொடுக்க அவர் அதனை வாங்கி அருகில் இருந்த அன்பில் மகேஷிடம் கொடுத்தார். அப்போது அமைச்சர்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்க கூட்டத்தில் இருந்தவர்களிடையேயும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மீனவர் ரமேஷின் இந்த செயல் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்த பாதுகாப்பு போலீசார் அவரை அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் ரமேஷின் விசைப்படகு கடந்த 2022ஆம் ஆண்டு சேதமடைந்ததற்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டு மனு அளித்திருந்ததாகவும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது 2 லட்சம் ரூபாய் மட்டும் நிவாரணத் தொகை வழங்குவதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் காலம் தாழ்த்தி வழங்கப்படும் நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள விரும்பாததால் தான் காசோலையை திருப்பி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறிய நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அதில் மீனவர் ரமேஷை அங்கிருந்த திமுக குண்டர்கள் தாக்கியதாகவும் அதனை பதிவு செய்த தனியார் செய்தி தொலைக்காட்சியின் காணொளிகள் திமுகவினரால் அழிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தமிழக அரசு அறிவித்த இழப்பீடு தொகையை குறைத்து கொடுத்தது குறித்து கேள்வி கேட்ட மீனவர் மீது தாக்குதலும் நடத்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் மீனவர் ரமேஷ் மீது தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மீனவர் ரமேஷ் முதலமைச்சர் வழங்கிய நிவாரண ஆணையில் பெயர் மாறியிருந்த காரணத்தினாலேயே அதனை திருப்பிக் கொடுத்ததாகவும் வேறு எந்த காரணமும் இல்லை என்றார். தான் பரம்பரை திமுக காரன் என்ற ரமேஷ் படகு மூழ்கியதற்கு நிவாரணத் தொகையை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றியும் கூறினார். என் பேர் ரமேஷ், நான் பூம்புகாரில் சேர்ந்தேனா. என் போட்டு புயல்னால அடிபட்டு போச்சு. முதலமைச்சருக்கு போனதால் இந்த கலெக்டர் ஆஃபீஸு, மயிலாடுதுறை மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் திறக்கிறதால நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சதால் முதலமைச்சர் கையில் நான் வாங்கியிருக்கேன். வாங்கினதால அந்த பேர் மாற்றமாக இருந்ததால் அதை கொடுத்துட்டு வந்தேன். இப்போ பேரை மாற்றி என் கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதை வாங்கிட்டேன். வாங்கின பிறகு முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம டிஎம்கே ஃபுல்லாக டிஎம்கே காரங்க தான் எங்கள் குடும்பமே. எதனால் திருப்பி கொடுத்தீங்க, திருப்பி வாங்கிட்டீங்க, என்ன காரணம்? பேர் மாற்றமாக இருந்ததால, வேற ஒன்றும் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.